ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். வாங்க இதை எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நீங்களும் இந்த சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மால் சைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க பொட்டேட்டோவை. அப்போ தான் நம்ம வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு உளுந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தோடு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் போல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இப்போது வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கை தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரையாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எண்ணெயோடைய உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு 3/4 பதம். மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ நல்லா 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ இது பாருங்கள், நசுக்கினா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மூத்தாக. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பொட்டேட்டோ. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் உருளைக்கிழங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதத்துக்கு, சாதம், ரசத்துக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை உடனே செஞ்சிடலாம். குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இதை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை எவ்வளோ சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி இது சாதம் ரசத்து கூட சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறேன். இதோட சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போது ரசத்தையும் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய்.